ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புட் சைட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணாத இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்ஸில் எப்படி வந்துட்டு சைக்காலஜிக்கலாக வந்துட்டு நம்ம இதில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நம்மளை லாஸில் ட்ராப் பண்ணுன்றதையும் இங்கே சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் இதை பற்றி தனியாக வந்து. இப்போதைக்கு இதில் எப்போ ட்ரேட் எடுத்தேன், இது எவ்வளோ லாஸ் வந்துச்சு, எவ்வளோ ரெக்கவர் ஆச்சு அப்படின்றதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது போக வந்துட்டு 0 to ஹீரோன்றப்போ வந்துட்டு இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. அது நம்ம என்ன மைண்ட் செட்டில் கேண்டில்ஸ் பார்த்து நம்ம எடுக்கிறோமோ அந்த ஸ்டாப் லாஸ் அந்த டார்கெட்டுக்கு நம்ம ஃபிட்டாகி இருக்கணும். அதை வந்து நம்மளை வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வொலட்டாலிட்டி ஆகும், மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப நம்ம ஆப்ஷன்ஸ் டிகே ஆகும். இதே ஃப்யூச்சர்ஸ்லனால் அந்த மாதிரி டிகேலாம் இருக்காது, பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரேட் பண்ணலாம். பட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க, நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கும், டக்குன்னு பார்த்தா 100ல் இருக்க ஆப்ஷன் வந்துட்டு 0 ஆயிரும். இது எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு நடக்கிறது ஆப்ஷன்ஸில் மட்டும்தான். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4000 லாஸ்லேருந்து நம்ம இது ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.